கிச்சன் க்ளீன் பண்ணியே ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சா. கிச்சனும் ரொம்ப மெஸ்ஸியாக கிடந்தது. ஸோ அதையும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் டின்னருக்கு முன்னாடியே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எந்த பொருள் எடுத்து எங்கே வைக்கிறோமோ இல்லையோ கிச்சன் மேடையில் மட்டும் கொண்டு வந்து அப்படியே வச்சுருவோம். ஸோ அது எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு பாத்திரம் ஈவினிங் விளக்காமல் இருந்தது, அது எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டோம் அப்படின்னாலே க்ளீனிங் வேலை முடிஞ்சதாக அர்த்தம். ஸோ பாத்திரம் விளக்கி முடிச்ச உடனே சிங்கையும் கையோட க்ளீன் பண்ணியாச்சு. சோப் போட்டு நல்லா துளக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு மேடையும் நல்லா க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டவ் அப்புறம் மேடை எல்லாத்தையும் எடுத்து நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா டின்னர் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டின்னருக்கு இன்றைக்கி எங்களுக்கு தோசை, தம்பிக்கு வந்து சாதமும் பருப்பு குழம்பு இருந்தது, அதை தான் வச்சு முட்டை அவிச்சு கொடுத்துட்டேன். ஸோ அவனும் சாப்பிட்டு முடிச்சுட்டா. நாங்கள் அந்த பக்கம் டின்னர் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பேலன்ஸ் கிச்சன் வேலையும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பாத்திரம் ஈவினிங் தான் விளக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அடுத்த செட்டு சேர்ந்தாச்சு. ஸோ மாவு வந்து காலையிலேக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக அதை புளிக்க எடுத்து வச்சாச்சு. மீதி இருந்த பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கிச்சன் மேடையை லைட்டாக மட்டும் தொடச்சி விட்டாச்சு. ஆல்ரெடி தொலைக்கி வச்சிருந்த பாத்திரமும் கொஞ்சம் லைட்டாக காஞ்சிருந்ததா அதையே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கிச்சன் துணியை அலசி போட்டாச்சு. கையோட தோசை கல்லியே இருந்த இடத்துல எடுத்து வச்சாச்சு. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.